எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த சில தினங்களாக முட்டை விலை தொடர்பான பிரச்சனை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முட்டையில் முடிப்புங்குபவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தற்போது அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 20 ரூபாய்க்கு உட்பட்ட விலையிலே இருந்த முட்டை திடீரென்று 60-70 ரூபாய்க்கெல்லாம் சென்றது ஒரு காலத்தில். இறுதியாக 50 ரூபாயாக இருக்கின்ற போது அது திடீரென இந்த இடைக்கால அரசின் ஏற்பாட்டில் 30 ரூபாயாக குறைக்கப்பட்டது. அது எவ்வாறு குறைக்கப்பட்டது என்பதை இன்னும் நாம் சரியாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யாருடைய காலத்தில் முட்டை 70 ரூபாய் வரை போனதோ அவர்கள் இன்று 50 ரூபாயில் இருந்த முட்டை 30 ரூபாயாக இருந்த முட்டை 40 ரூபாயாக போய்விட்டது என்று விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். 50 ரூபாயில் இருந்த முட்டையை 30 ரூபாய்க்கு கொண்டு வந்தவர்கள் புதிய அரசாங்கத்தினர். அது எடுத்த இடத்திலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில், அதாவது 20 ரூபாய் குறைந்து 10 ரூபாய் கூடியிருக்கிறது. இன்னும் அந்த குறைக்கப்பட்ட அந்த தொகை மீள உயரவில்லை. அந்த குறைக்கப்பட்ட தொகையில் 50% தான் உயர்ந்திருக்கின்றது. அப்படி என்று சொன்னால், ஏன் இவர்களுடைய காலத்தில், இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்களுடைய காலத்தில் இந்த விலையை குறைக்க முடியாமல் போனது என்று பார்க்கின்ற போது, நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை விலைவாசியின் அதிகரிப்புக்குரிய காரணமாக கூறுகின்றார்கள். அதாவது நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, அது தீனின் விலை அதிகரித்தது. அதனால் இந்த பண்ணையாளர்களுக்கு கட்டுப்படியாகாது என்ற காரணத்தினால் புதிதாக முட்டையிடத் தொடங்கிய பேடுகளை கூட விற்றார்கள் இறைச்சிக்காக. அந்த நேரத்தில் தான் முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த மாஃபியாவை ஏற்படுத்தியவர்கள் உண்மையில் அரசியல்வாதிகள் தான். அன்னை காலத்தில் தான் அறிந்தோம், வெளிநாட்டில் இருந்து முட்டை இறக்குமதி செய்வதன் மூலம் இந்த அரசியல்வாதிகளுக்கு 8 ரூபாய் ஒரு முட்டையில் கமிஷன் போகின்றது என்று சொல்லி. மக்கள் எக்கேடு கட்டாலும் பிரச்சனை இல்லை, நமக்குரிய கமிஷன் வந்தால் போதும் என்றுதான் கடந்த காலத்திலே இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அது நமது மகனாக இருந்தாலும் சரி, வேறு மகனாக இருந்தாலும் சரி, எல்லோருமே மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. யாரும் அவரவர்களுடைய பாக்கெட் நிரம்புகின்றதா என்பதைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த விடயத்தில் அப்போது உண்மையாக மக்களில் பற்றுள்ள அரசியல்வாதிகள் என்றால், பண்ணையாளர்களுக்கு தீனுக்கான மானியத்தை வழங்கி முட்டையை அரசே கொள்வனவு செய்து பண்ணையாளர்களையும் நஷ்டப்படுத்தாது, நுகர்வோரையும் சிக்கலுக்குள்ளாக்காது, ஒரு குறைந்தது 20 ரூபாயில் இருந்த முட்டையை ஒரு 30 ரூபாய்க்காவது விற்றிருக்கலாம். இப்போது அதை கட்டுப்படுத்துவது என்பது மிக கடினமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், அரசு செய்ய வேண்டிய வேலை பண்ணையாளர்களுக்கு மானியத்தை கொடுத்து அந்த முட்டையை சத்தோஷம் மூலமாக விநியோகிப்பதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நேற்றும் ஒரு பண்ணையாளர் சொல்லியிருந்தார், எங்களுடைய முட்டைகளை எங்களுக்கு ஒரு சிறு லாபம் கிடைக்கக்கூடிய அளவில் அரசு வாங்கி அவற்றை சத்தோஷ ஊடாக சந்தைப்படுத்தினால் இந்த பிரச்சனை ஏற்படாது என்று. அடுத்த பிரச்சனை இருக்கின்றது, சத்தோஷ எல்லா ஊர்களிலும் இருக்கின்றதா என்றால் இல்லை. காத்தான்குடியில் சில தடவைகள் சத்தோஷ திறக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றது. அதற்கும் சில அரசியல்வாதிகள் தான் அவ்வப்போது காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அவை பற்றி பின்னர் ஆய்வுபடுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக, நாட்டிலே இந்த அரசியல்வாதிகளுக்குரிய பாதுகாப்பு செலவினம், அதாவது கிட்டத்தட்ட எல்லா போலீஸ் நிலையங்களையும் எல்லா இராணுவ முகாம்களையும் காலி பண்ணி அனைவரும் இந்த
முன்னாள் அரசியல்வாதிகளின் முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் அமைச்சர்கள் இவர்களுடைய வீட்டு வேலைக்காரர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் போல் விளங்குகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு 350 பேர் அளவிலான மெய் பாதுகாவலர்கள். இவர்களில் அவர்களுடைய வீட்டை துப்புரவு செய்பவர்கள், அவர்களுடைய வீட்டுக்குரிய பொருட்களை வாங்குவதற்காக சந்தைக்கு செல்பவர்கள், இப்படி என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவற்றையும் விட பல மடங்கு மேலதிகமாக போலீஸ்காரர்களை வைத்துக் கொண்டு வேலை வாங்கியிருக்கிறார்கள். தற்போதைய போலீஸ் மா அதிபரின் ஏற்பாட்டில் இந்த பாதுகாப்புகள் கணிசமாக குறைக்கப்பட்டு சிலரிடமிருந்து முற்றாக அகற்றப்பட்டு இந்த பாதுகாப்பு தரப்பினர் அவரவர்களுடைய அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் இந்த நாட்டை சீரழித்ததற்குரிய ஒரு முக்கியமான காரணம். முன்னொரு காலத்திலே இராணுவத்தினர் என்பவரை நாம் காண முடியாது. அதாவது போலீஸ் ஒரு கலகத்தை அடக்குவதற்கு தன்னால் முடியாது என்று ஒரு நிலை ஏற்படுகின்ற போது ஆர்மியை வரவேற்பது வழக்கம். அதைத்தான் கடந்த காலங்களிலே நாம் கண்டிருக்கின்றோம். ஒரு தேர்தல் முடிந்தால் ஒரு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்துகின்ற போது இராணுவத்தினரை ஊருக்குள் காணக்கூடியதாக இருக்கும். மற்றைய காலங்களில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அப்போது நான் சிறுவயதிலே இருக்கின்ற போது வளர்ந்தவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் கரும்பு தோட்டங்களிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது கரும்பு தோட்டங்களும் அல்ல, சீனி உற்பத்தி நிலையங்களும் இல்லை. எனவே இராணுவத்தினர் ஊதியத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு முடங்கி கிடக்கின்றார்கள், அல்லது இந்த அரசியல்வாதிகளுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை தற்போது மாற்றமடைந்து வருகின்றது. எல்லா மனித வலுவும் மீண்டும் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற காலம் வந்திருக்கின்றது. எனவே இந்த நிலைமையில் நாமும், அதாவது இந்த நாட்டின் பொதுமக்களாகிய நாமும் சிறு சிறு அர்ப்பணிப்புகளை செய்து நேரத்திற்கு செயல்படுகின்ற ஒரு பண்பை வளர்த்து கொண்டு நாமும் இந்த நாட்டுக்காக பங்களிப்பு செய்ய வேண்டும், இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.